முருகன் துணைங்க, வணக்கம். ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ நீங்கள் 10 வருஷம் 12 வருஷம் இறைவனை வழிபடுறீங்க. சத்திய, நேர்மை, தர்மம், காமம், ஆசை, பாசம் எல்லாத்தையும் இழந்து அவரே கதின்னு சொல்லி சிலதெல்லாம் அவருக்கு பிடிக்காதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. கடைப்பிடிச்சி வாழ்ந்து அவரை போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 10 ஆண்டுகளாக உழைச்ச காசில் போகிறீங்க, உழைச்ச காசில் செலவு பண்ணுறீங்க, உழைச்ச காசில் அவர் பூ வாங்குறீங்க, அவர் வழிபட்டு வர்றீங்க. உங்களுக்கு அனுகரமாக இருக்குது, வீட்லேயும் கும்பிடுறீங்க. அதனுடைய பெனிஃபிட் என்னங்கிறத நான் சொல்லட்டுங்களா? அது அவர் எப்படி உங்களை வழி நடத்துகிறாருனால், நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க, பயங்கரமான கூட்டமாக இருக்குது, பயங்கரமான கூட்டம், ஏகப்பட்ட ரசம் இருக்கும். நீங்கள் முட்டி மூவி போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. என்னங்க, இப்போ இறைவன் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு விசேஷத்தினால ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு அரை மணி நேரத்தில் இறைவனை சந்திச்சிருவீங்க. அவருக்கு அது வழி காட்டுவார், அப்படி சந்திச்சுட்டு அவர் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு டயர்டு இல்லாமல் வீட்டுக்கு வந்துடலாங்க. இறைவனுடைய அனுகரம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு ரயில்வே டிக்கெட்டு வேணும்னு சொன்னால் ஃபுல்லாகிருச்சு, ரிசர்வேஷன் இல்லை. ரிசர்வேஷன் பண்ணிட்டுனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு உடனே கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு சீட்டு கிடச்சிடும். அப்போ என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இறைவனை வழிபடுறதுனால உங்களுக்கு இறைவனோட அனுகரம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்குங்கிறேன். அப்புறம் ஒரு சுபகாரியம், உங்கள் பொண்ணுக்கு படித்தோடனே உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடச்சிருமே. எம்எஸ்சி முடித்தோடனே ஏதோ ஒரு பக்கம் வேலை கிடச்சிரும். பிஹெச்டி முடித்தோடனே ஏதோ ஒரு பக்கம் வேலை உடனே கிடச்சிரும். எப்படி தெரியுங்களா? எதனால் கிடைக்க தெரியுங்களா? சத்திய, நேர்மை, தர்ம பிரகாரம் இருந்து உழைச்ச காசில் எல்லாமே பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத வச்சு இந்த குழந்தையை படிக்க வச்சதுனால. அதனால நீங்கள் இறைவனும் வழிபடுறீங்க. இறைவனை வழிபட்டு உண்மையை உழைக்கிறதுனால, உண்மையை பாடுபட்டு உங்களை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுனால உடனே வேலை கிடச்சி செல்வந்தராகிடுவீங்க, செல்வாக்காயிருவீங்க. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? எதனால இதெல்லாம் இத்தனையும் நடக்குதுனால், நீங்கள் உண்மையாக கடவுளை வணங்குறதுனாலையும், உண்மையாக யாருக்கு எந்த தீங்கும் பட்டாதனாலையும், உழைச்ச காசில் எல்லாமே பண்ணி பொழைச்சிட்டு இருக்கிறனாலையும் தான் கடவுளுடைய அனுகரம் உங்கள் மேலே பட்டு இத்தனை சக்ஸஸாக வருதுன்னு நான் சொல்ல வர்றேன். சரிங்களா? பாருங்கள், கடவுளை கும்பிடுறவங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குதான்ட்டு. என் பேர் ஜெகநாதனுங்க, கோயம்பேட்டை சேர்ந்தவனுங்க. கோயம்பேட்டை சேர்ந்தவன். நீங்கள் ஃபோன் நம்பர் கூட சொல்லட்டுங்களா? 9003951899. எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாய். ஓகே. முருகன் துணை.